ராதா, இந்த பங்குனி மாசம் ஊர் முழுக்க எங்க பார்த்தாலும் ஒரே சாமி ஊர்வலம் என்ன, மைக்கு செட்டு, பாட்டு கச்சேரி என்ன, கதா காலட்சேபம் என்னன்னு ஊர் முழுக்க திமிலோகப்படுது. புதுசா தமிழ் வருஷம் பறக்க போகுது. ஏதாவது புதுசா கோயில் குளம் போகணும்னு உங்க அம்மா ஐடியா பண்ணி வச்சிருப்பாள. ஐடியா பண்ணாம இருப்பனா? நம்ம குடும்பத்துல பிரச்சனையே இல்லாம இருந்துச்சுன்னா பிள்ளையார் பட்டிக்கே வந்து பிள்ளையார தரிசனம் பண்றதால நான் வேண்டி இருக்கேன். அதானே? என்ன சூப்பரா பிளான் போட்டு வச்சிருக்கா பத்தி உங்க அம்மா. அதான் வேண்டுதலா நிறைவேறி போச்சுல, அப்புறம் என்ன, 2 பேருமே சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். ஏங்க, நான் மட்டும் தனியா வரேன்னா வேண்டியிருக்கேன், 2 பேரும் சேர்ந்து தாங்க போறோம். அம்மா சந்தியா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. உனக்கும் திருவுக்கும் கல்யாணம் ஆகி முதல்ல வர வருஷ பிறப்பு இது. திரு டியூட்டிக்கு போயிடுவாமா, நீ வேணா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாயே. அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. இல்ல அத்தை, நான் அங்க போகல. என்னம்மா சொல்ற சந்தியா? தமிழ் வருஷ பிறப்ப திரு கூடவும் உங்க கூடவும் இருந்து குடும்பமா கொண்டாடிக்கிறேன். குடும்பத்தை இங்க விட்டுட்டு நான் தனியா அங்க போய் கொண்டாட என்ன இருக்கு? வரப்போற புது வருஷம் நம்ம மொத்த குடும்பத்துக்கும் சந்தோஷத்தை கொட்டி கொடுக்க போகுது. ராதா, நீ வேணா பாரு, இப்ப வரப்போற புது வருஷ பிறப்பு சாதாரண வருஷ பிறப்புல மன்மத வருஷ பிறப்பு. அதனால இந்த வருஷம் கொடுக்கிற மாதிரி சந்தோஷத்தை வேற எந்த வருஷமும் கொடுக்க போறது இல்ல. இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல பெரிய அளவுல எந்த பூஜையும் பண்ணதில்ல. அதனால இந்த வருஷம் சிறப்பா பிரமாதமா ஒரு பூஜையை பண்ணலான் இருக்கேன். அந்த பூஜையை நம்ம சின்ன மருமக சந்தியா தான் முன்னாடி இருந்து பண்ண போறா. அது மட்டும் இல்ல, முதல் மரியாதையும் சந்தியாவுக்கு தான். சந்தியா, நீ என்ன பூஜை பண்ண நினைக்கிறியோ அதை தான் நம்ம பண்ண போறோம். அந்த பூஜைக்கு என்னென்ன வேணும், எப்படி எப்படி பண்ணணும் எல்லாம் நீ தான் தீர்மானிக்கிற. அதை நாங்க வாங்கி கொடுக்குறோம், அவ்வளவுதான். இவளுக்கு முன்னாடி மூத்த மருமகங்கிற பேர்ல இந்த வீட்டுல நான் ஒருத்தி இருக்கேங்கிறத மறந்துட்டு பேசுறீங்களா மாமா?